கேது மோகன்தாஸ் இயக்கத்துல யாஷ், நயன்தாரா, கியாரா அத்வானின்னு ஒரு பெரிய நட்சத்திர பட்டாளமே நடிச்சிருக்கக்கூடிய படம் தான் டாக்ஸிக். மார்ச் 19ஆம் தேதி ரிலீஸ்னு அறிவிச்சிருக்காங்க. ஆனா ஜனவரி 8ஆம் தேதி யாஷ் பிறந்த நாளுக்கு வந்த டீசர் இப்போ புது பஞ்சாயத்தை கிளப்பிருக்குது. வழக்கமா யாஷ் பட டீசர்னா மாஸ் காட்டும். ஆனா இந்த டீசர்ல யாஷ் ஒரு பெண் கேரக்டர் கூட ரொம்ப நெருக்கமா இருக்கிற மாதிரி ஒரு சீன் வருது. யாஷ் மாதிரி ஒரு பெரிய ஸ்டார், குடும்ப ரசிகர்களை வச்சிருக்கிறவரு இப்படிப்பட்ட ஆபாசமான சீன்கள்ல நடிக்கலாமான்னு சமூக ஆர்வலர்களும் சில ரசிகர்களும் கேள்வி எழுப்பியிருக்காங்க. பெண்களை தப்பா காட்டுற மாதிரி சீன்கள் இருக்குன்னு சொல்லி சில அமைப்புகள் இந்த டீசருக்கு எதிராக புகார் கொடுத்திருக்காங்க. டீசர்ல யாஷ் கூட அந்த நெருக்கமான சீன்ல நடிச்ச நடிகை பிட்ரிஸ் ஸ்டாபென்பாக். டீசர் ரிலீஸ் ஆனதும் சோசியல் மீடியால இவங்க மேல பயங்கரமான கமெண்ட்ஸ் வந்திருக்குது. இதனால மன உளைச்சலுக்கு ஆளானவங்க தன்னுடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டையே நீக்கிட்டதா சொல்லப்படுது. இது இப்போ இன்னும் பெரிய சர்ச்சையா இருக்குது. முழு படத்தையும் பார்க்காம டீசரை மட்டும் வச்சு ஜட்ஜ் பண்ணக்கூடாது. கதையோட ஓட்டத்துக்கு அந்த சீன் முக்கியமா இருந்திருக்கலாம்னு ஒரு தரப்பு சப்போர்ட் பண்றாங்க. பெரிய நடிகர்களுக்கு சமூக பொறுப்பு இருக்கணும், எதை வேணும்னாலும் கருத்து சுதந்திரம்னு சொல்லி நியாயப்படுத்த முடியாதுன்னு இன்னொரு தரப்பும் சொல்றாங்க. சிலர் என்ன சொல்றாங்கன்னா, படம் பத்தி நேஷனல் லெவல்ல பேச வைக்கிறதுக்காக படக்குழுவே வேணும்னு இப்படி ஒரு சீனை டீசர்ல வச்சிருப்பாங்களோன்னு ஒரு டவுட்டை கிளப்புறாங்க. உண்மையோ பொய்யோ, இப்போ டாக்ஸிக் தான் இந்திய சினிமாவுடைய ஹாட் டாபிக்.